Hi friends, welcome to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சென்டென்ஸோட 4 டைப்ஸை பத்தி ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லிட்டேன். ஒரு செய்தியை வந்து நம்ம எப்படி சொல்லணுமோ அதை வந்து ஒரு ஸ்கோவையா சொல்ல போற மீனிங் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. நார்மலி இந்த ஸ்டேட்மெண்ட்டோட எண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வந்து இருக்கும். இது வந்து புள்ளின்னு சொல்லுமா. இந்த ஃபுல் ஸ்டாப் வந்து அந்த சென்டென்ஸோட லாஸ்ட்ல வந்து கண்டிப்பா வைக்கணும். ஸோ இப்படி வச்சா மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை வேணும், ஒரு ஆன்சர் தெரியணுன்றதுக்காக அதுக்கு கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி தான் வந்து இன்ட்ராகேட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ கேள்வினா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக வந்து அதோட கேள்விக்குறி வந்து அந்த சென்டென்ஸோட எண்டில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். தேர்ட் பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ்னு ஒன்றும் இல்லை, கட்டளைன்னு சொல்லுவோம். ஒரு ஆர்டரை வந்து ஒருத்தனுக்கு நம்ம வந்து செய்யணுன்றதுக்காக சொல்ல போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த சென்டென்ஸ்க்கு வந்து செப்பரேட்டாக எந்த ஒரு மார்க்கும் இல்லை. நான் வந்து புள்ளியை வந்து இதுக்கும் வந்து வச்சுக்கலாம். தேர்டுக்கு. ஃபோர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னால் ஒரு விஷயத்தை ஆச்சரியமாவோ இல்லை ஆட்டனோ துயரத்தோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஆச்சரியக்குறி வந்து வைக்கணும். ஸோ இந்த 4 குறியோட தான் இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.